ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்னைக்கு நாம எந்த புக்ல இருந்துன்னா தீனா மிரியம் அவர்கள் எழுதிய புஸ்தகமான டு டான்ஸ் வித் டெக்னிஸ். இந்த புக்ல அவங்களோட லைஃப் டிராவல் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன புரிதல் வரும். இப்ப நான் ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் கிளாஸ் ஃபார் சம் டேஸ். இது கண்டினியூ ஆகும். சாப்டர் வைஸ் நம்ம ஒண்ணா பார்க்க போறோம். இதுல இப்ப கண்டினியூ ஆகும்போது அதுல என்னன்னா, இதோட சேர்ந்து நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய என்னன்னா ஒரு நல்ல அவேர்னஸ் வரும். எப்படிப்பட்ட அவேர்னஸ் வரும்னாக்க, நம்மளோட பயணிக்கிற இந்த ஜேர்னி எல்லாருக்குமே தெரியும். இந்த பூமியில நம்மளோட ஜேர்னி ஒவ்வொரு லைஃப் டைம் ஜேர்னி ஷார்ட் பீரியட் தாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 80 இயர்ஸ் வரைக்கும் இந்த பூமியில இருக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட கணக்குப்படி நான் எவ்வளவுனா 80 நாள் தான் இந்த பூமியில நான் இருக்க போறேன். நான் அந்த மாதிரி தான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு இங்க வந்திருக்கேன். ஓகே, இப்போ இந்த அக்ரிமெண்ட் படி என்னோட லைஃப்ல என் கூட டிராவல் பண்ற சோல்ஸ், என்னோட டிராவல் பண்ணவங்க, என்னோட ஃபாதர், மதர், என் சிஸ்டர், என் பிரதர், இவங்கெல்லாம் என்ன காரியத்துக்காக என்னோட டிராவல் பண்றாங்க, இதுல இருந்து நம்ம அவங்க கிட்ட புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன. இது நம்ம ஃபேமிலியில மட்டும் இல்லைங்க, நம்ம ஃபேமிலியில இருந்து வெளியில போன பெண்களும் சரி, நம்ம ஃபேமிலிக்குள்ள வாழ வந்த பெண்களும் சரி, அதே மாதிரி நம்மளும் அந்த மாதிரி தான் வந்திருக்கோம். அதே மாதிரி நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, எழுத்து வீட்டுல இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்குமே எதுக்காக நம்ம அவங்கள மீட் பண்றோம். நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, எதுக்காக நம்ம அவங்க மீட் பண்றோம். அவங்களோட நம்ம சில டைம் ஒரு ஹார்ட்ஷிப் இருக்கும் நம்மளுக்கு. ஆனா சில டைம் நல்ல சுமூகமான உறவும் இருக்கும். இப்ப சுமூகமான உறவு இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நம்மளோட சோல் டெவலப் growthக்கு ஹெல்ப், ப்ராக்ரஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கிட்ட எப்ப பார்த்தாலும் சண்டை போடுவாங்க, எரிஞ்சு விழுவாங்க, தொட்டதுக்கெல்லாம் குத்தம் கண்டுபிடிப்பாங்க. அப்ப இவங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னர்ல போய் பாத்தீங்கன்னா அப்ப புரியும் நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்ட்டு. புரியுதா மாஸ்டர் உங்களுக்கு? அப்பதான் நம்ம புரிஞ்சுப்போம், நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்துல அவங்களுக்கு ஏதோ பண்ணிருக்கோம், அதனாலதான் அவங்க நம்மள இப்ப கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க. லைஃப்ல ஒரு சடன் ட்விஸ்ட் வரும், ஒரு டர்ன் வரும். இது எல்லாமே எப்படின்னா நம்மளோட கர்மா அனுஷ்டானத்தை பொறுத்துதான் எல்லாமே இருக்கும். இப்ப கர்மானாக்க எல்லாருமே நினைச்சுக்காதீங்க, இது ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது. கர்மாங்கிறது நம்ம லைஃப்ல கஷ்டப்படுறோம். என் கர்மா நான் கஷ்டப்படுறேன், என்னோட கர்மா நான் அனுபவிக்கிறேன், என்னோட கர்மா என்னோட உடம்ப படுத்துது, இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம்ல. அப்படியெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. இது ஒரு மெமரி. இந்த மெமரி என்ன ஆகும்னா நம்மளுக்கு பாடங்கள் கற்றுக் கொடுக்கும். நம்மள இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதை தாண்டி அடுத்த லெவலுக்கு உயர்நிலைக்கு போறதுக்கு நம்மள ஹெல்ப் பண்ணும் இதெல்லாம். அதனால நம்ம என்ன பண்ணணும்னாக்க, எப்பவுமே நம்மளுக்கு நடக்கக்கூடிய ட்ரையல்ஸ்க்கெல்லாம் நம்ம அடுத்தவங்களை குத்தம் சொல்லக்கூடாது. அடுத்தவங்களை குத்தம் சொல்லாம இது என்ன நடக்குது, எதனால இந்த இது வந்தது, ட்ரையல்ஸ் நம்மளுக்கு வந்தது, இந்த கஷ்டங்கள் எதனால வந்தது அப்படின்ட்டு நம்ம உள்ள போய் என்ன ரிசர்ச் நம்ம பண்ணாக்க நம்மளுக்கு கட்டாயமா புரிஞ்சிடும். இது பாஸ்ட் லைஃபோட தாக்கங்கள் அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சிடும். அப்ப அந்த பாஸ்ட் லைஃப்ல வரக்கூடிய அந்த தாக்கங்களை நம்ம எப்ப அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, ஒரு நம்மள சுத்தி டிவைன் மாஸ்டர்ஸ் எப்பவும் இருந்துட்டே இருப்பாங்க இந்த பூமியில. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள சுத்தி 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 நம்மள பார்ப்பாங்க. பார்த்துட்டு இவங்க எப்படி எல்லாம் இருக்காங்க, இவங்களுக்கு எப்ப இன்னர்ல போறாங்க, அவங்க உள்ளக்குள்ள போய் அவங்களை எப்ப அவங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவங்களை எப்ப அவங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு இருக்கும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு புரிதலை கொடுத்து நம்மள கையை பிடிச்சு அப்படியே லிஃப்ட் பண்ணுவாங்க அவங்க. இதுக்கு முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா மெடிடேஷன். இந்த புரிதல் நம்மளுக்கு வரதுக்கு காரணமா இருக்கிறது நம்ம மெடிடேஷன் தான். கட்டாயமா நம்ம மெடிடேட் பண்ணும் போது மெடிடேட்டர்ஸ்க்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. இப்ப ஒரு சில வீட்டுல எடுத்தீங்கன்னா மாமியாருக்கும் மருமகளுக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை நடந்துட்டே இருக்கும். அப்படி நடக்கும்போது அவங்க ஏன் என்னை ஹேட்ரட் பண்றாங்க, அவங்க எதுக்காக என்ன வெறுக்கிறாங்க அப்படின்னு நம்ம உள்ள போய் நம்மள செக் பண்ணாக்க அப்ப தெரியும் பிரச்சனை அவங்க கிட்ட இல்ல, நம்ம கிட்ட இருக்கு. நம்ம ஒரு சீடை போட்டுட்டு வந்துட்டோம். அந்த சீடு என்ன ஆகும்னாக்க நம்மள
பின்னால துரத்திட்டு வரும். துரத்திட்டு வந்து நம்மளுக்கு அது செய்ய வேண்டிய வேலைகளை வச்சு செய்யும் நம்மள. அப்ப என்ன பண்ணணும்னா அந்த புரிதல் வந்தா ஓகே இது வந்து ட்ரையல், அவங்கள நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சு அவங்க கிட்ட மெடிடேஷன்ல நம்ம ஃபர்கிவ்னஸ் கேட்டாக்க அந்த காலகட்டத்தை நம்ம கடந்து நகர்ந்து போகும்போது நம்மளோட உறவு முறைகள் எல்லாமே என்ன ஆகும்னா ரொம்ப சுமூகமா ஆயிடும். சில டைம் வந்து நம்ம என்ன பண்றோம்னா டிசைர்ஸ் நிறைய வச்சிடுவோம். ஆனா அந்த டிசைர்ஸ் வந்து ஃபில்ஃபில் ஆகாம அதுவும் நம்மளோட ரீபர்த்துக்கு காரணமா இருக்கு. அந்த டிசைர்ஸை ஃபில் பண்ணோம். இது மெயினா முக்கியமான ஒரு ரீசன் என்னன்னா எந்த ஒரு ரிலேஷன்லயும் இன்கம்ப்ளீட்டா விடக்கூடாது. எதுவா இருந்தாலும் சரி அதை எப்படி இருந்தாலும் சரி நம்ம தான் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணலனாக்க அவங்க தொடர்ந்து தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவாங்க நம்மளோட ஜேர்னில அவங்க டிராவல்ல வந்துட்டே தான் இருப்பாங்க. அந்த கம்ப்ளீஷன் வந்து இன்கம்ப்ளீட் வந்து கம்ப்ளீட் ஆற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னாக்க அந்த ட்ரையல்ஸை நம்ம எடுத்துதான் ஆகணும். இதை சரி செஞ்சுதான் ஆகணும். இப்படி சரி செஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம சோல் வந்து ப்ராக்ரஸ் அடையும். ஓகே, இதெல்லாம் வந்து இந்த கதை மூலம் நிறைய புரிதல்கள் எனக்குள்ள வந்தது. அதே இந்த நீங்க கேட்கும் போதும் உங்களுக்கும் வந்து அதே மாதிரி இது வரும். இப்ப இவங்க வந்து திபெத்ல 12th செஞ்சுரியில இருந்தாங்க. 12th செஞ்சுரியில இவங்க வந்து பார்ட்னு ஒரு கல்ச்சர்ல இருந்தாங்க. அந்த பீரியட்ல என்னன்னாங்க இவங்களுக்கு நிறைய ட்ரையல்ஸ் வந்தது. அந்த ட்ரையல்ஸ்ல என்ன பண்ணாங்கன்னா இவங்க என்ன எடுத்தாங்க அப்படின்னாக்க இதுல இருந்து எப்படியாவது வெளியில வரணும். அது என்னங்கிறத நம்ம பின்னால வரக்கூடிய ஒவ்வொரு சாப்டர்லயும் நம்ம பார்க்கலாம். இதுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்க என்ன எப்படி வந்து இதுல இருந்து வெளியில வந்திருக்காங்க, அதை வந்து எப்படி அக்செப்ட் பண்ணாங்க. அந்த இன்கம்ப்ளீட்டா விட்டது மெடிவல் பிரான்ஸ் 11th செஞ்சுரியில பிரான்ஸ்ல பிறந்திருக்காங்க. இதுக்கு ப்ரீவியஸ் பர்த்ல அவங்க பிரான்ஸ்ல பிறந்திருக்காங்க. பெர்கண்டின்ற ஒரு பிளேஸ்ல பிறந்திருக்காங்க. அங்க வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது, அந்த லைஃப்ல அவங்க என்னென்னலாம் செய்யாம விட்டாங்க. அதே மாதிரி இவங்க நிறைய புக்கை எழுதியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு புக்லயும் வந்து இவங்களோட லைஃப் ஜேர்னியை பாத்தீங்கன்னா எல்லாமே கண்டினியூஸா வந்துட்டு இருக்கும். ருக்மணியில வந்து சில முடிக்க முடியாத சில எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பர்த்ல வந்து அவங்களோட லீட் பண்றதுக்கு அவங்களோட கர்மாவை வந்து பினிஷ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. அதே மாதிரி ஹான் எம்பையர் பீரியடு சைனாலயும் அவங்க பிறந்திருக்காங்க. நிறைய பர்த் எடுத்திருக்காங்க கண்டினியூஸா சைனால. அதுல ஒன் ஆஃப் த ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்த்னா ஹான் எம்பையர் பீரியட்ல அவங்க வந்திருக்காங்க. அந்த ஹான் எம்பையர் பீரியட்ல அவங்க என்னென்ன ரிலேஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாம விட்டாங்க, அந்த ரிலேஷன்ஸை வந்து இந்த பீரியட்ல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் பிறவியில என்ன பண்ணிருக்காங்க அதை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அதை பத்தின ஸ்டோரிஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். டு டான்ஸ் வித் டெக்கனி. அதே மாதிரி என்ன அதோட கூட என்னன்னாக்க அந்த செல்ஃப் சர்ச்சும் அவங்களுக்கு இருந்திருக்கு. எப்பவுமே வந்து எல்லாருக்கும் வந்து பெண் சக்தி, பெண் இறைய ஆண்மை, இதை வந்து எல்லாரும் வந்து சர்ச் பண்ணணும். அது பண்ணாதான் வந்து நம்ம யாருங்கிறது நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த சர்ச்க்குள்ள நம்ம போகும்போது நம்மளுக்கு நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பத்தின புரிதல்கள்லாம் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இதை வந்து நம்ம ஒவ்வொரு சாப்டர்லயா இது எப்படி சாத்தியமாகுங்கிறத நம்ம ஒவ்வொரு சாப்டரா பார்க்கலாம். இப்ப வந்து இதுல வந்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இந்த ஸ்டோரியில வந்து அவங்க 12th செஞ்சுரியில திபெத் இப்ப எப்படிப்பட்ட பிளேஸ்னாக்க அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்திலையும் சரி, அதே சமயத்துல ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் சரி, அதுக்கு அடுத்தது வந்து வியாபாரத்திலையும் சரி, வணிகமாகவும் அது வந்து ரொம்ப ஃபிளரிஷான ஒரு பிளேஸ் அந்த பிளேஸ். ஏன்னா அந்த பிளேஸ்ல வந்து நிறைய மகான்கள் இருந்திருக்காங்க. அதே சமயத்துல வந்து இந்தியாலேருந்து நிறைய வந்து என்ன பண்ணிருக்காங்க ரிஷிகள், இவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க பண்டிட்ஸ், காஷ்மீர் கயாகர் அங்க இருந்து நிறைய பண்டிட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க திபெத்துக்கு போயிருக்காங்க. அவங்களோட ஞானத்தை விஸ்டம் வந்து அங்க ஷேர் பண்ணி அங்க இருக்கிற மாங்கோட புத்திஸ்டோட அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் அவங்க என்ன பண்ணுங்க வியாபாரமும் நிறைய நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியமாச்சுனாக்க அந்த காலத்துல வந்து ரொம்ப இது கிடையாது, கண்ட்ரோல் கிடையாது. யார் வேணாலும் எங்க வேணாலும் டிராவல் பண்ணலாம்,
எங்க போய் வேணாலும் அவங்க வந்து வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இருந்த நேரத்துல அந்த திபெத்துங்கிறது வந்து ரொம்ப செல்வ செழிப்புலையும் ஞானத்திலையும் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. இவங்க அப்படிப்பட்ட ஒரு மர்ச்சன்ட் ஃபேமிலி. அந்த ஃபேமிலி எப்படிப்பட்டனா நல்ல அரிஸ்டோக்ரட் ஃபேமிலி, நல்ல பெரிய பிசினஸ் பண்றவங்க, நிறைய கேரவன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு எப்படின்னாக்க இவங்களோட பேர் வந்து அந்த பீரியட்ல பத்மா. இவங்க வந்து பாட் கல்ச்சர்ல இருந்திருக்காங்க. பிஓடி பாட் கல்ச்சர் அப்படின்னாக்க பான்னு ஒரு இது இருக்கு, இன மக்கள் இருக்காங்க, பான் இன மக்கள். அவங்களெல்லாம் சும்பா அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுவாங்க. அவங்க எல்லாம் இந்த சும்பா லேடிஸ் எல்லாம் வந்து சாதாரணப்பட்டவங்க கிடையாது, ரொம்ப வந்து ஹைலி நாலேஜ் இருக்கிறவங்க. அவங்க வந்து எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, 5 எலிமெண்ட்ஸ், அந்த 5 எலிமெண்ட்ஸ் அந்த ஸ்பிரிட்டோட என்ன பண்ணுவாங்க, அவங்களை கனெக்ட் பண்ணிப்பாங்க. அவங்களை கனெக்ட் பண்ணிட்டு அது எப்படி இருக்குங்கிறத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு அம்மா வந்து அந்த இனத்தை சேர்ந்தவங்க, பான் இனத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி அப்பா வந்து புத்திஸ்ட், அவர் வந்து மெடிடேஷன் இன்வர்ட்ல போய் அவர் பாக்குறது, அந்த மாதிரியான இது. ஆனா அம்மாக்கும் அப்பாக்கும்குள்ள என்னைக்குமே கான்ட்ரவர்சி வந்ததே கிடையாது. ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஃபுல் லிபர்ட்டி அவங்களுக்கு இருந்தது. அந்த இதை பார்த்துப்பாங்க. ஆனா இங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து எப்படின்னாக்க இவங்க பத்மான்ற பேர்ல வந்திருக்காங்க. அதுக்கு முன்னால இவங்களுக்கு வந்து 3 பிரதர்ஸ் இருந்திருக்காங்க, எல்டர் பிரதர்ஸ் 3 பேரு. அதுல பெரிய பிரதர் வந்து சோனம் பிறந்து 15 இயர்ஸ் கழிச்சுதான் வந்து இவங்க பிறந்திருக்காங்க, இது பத்மா பிறந்திருக்காங்க. பத்மாக்கு வந்து அவங்க அப்பா வச்ச பேரு பத்மம்னு பேர் வச்சிருக்காங்க. அது எப்படின்னாக்க புத்தரோட அந்த லோட்டஸ் அந்த இது. அதுல வந்து ஒரு ஃபேமஸ் குரு ஒருத்தர் இருக்காரு, குரு ரின்போச்சேன்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த குருவோட பேரையும் இணைச்சி அவங்க வந்து பத்மசாம்பவம் அப்படின்னு சொல்லி அவங்க பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து இவங்க பிறந்து அப்புறம் இவங்களுக்கு பிறந்த 2 வருஷம் கழிச்சு இன்னொரு பொன் குழந்தை அவங்க அம்மாவுக்கு பிறந்தது. அந்த குழந்தை பேர் வந்து பூமா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா பத்மாக்கு மட்டும் 2 பேர் வச்சிருக்காங்க அவங்க வீட்டுல. அவங்க அப்பா வச்சது பத்மா வச்சிருக்காங்க, அடுத்தது அவங்க அம்மா வச்ச பேர் வந்து ஷோமான்னு வச்சிருக்காங்க. அது எப்படின்னாக்க அங்க வந்து ஒரு பெரிய லேக் இருக்கு அந்த ஊர்ல. அந்த லேக் எப்படிப்பட்ட லேக்னா நாம் திஷோன்னு ஒரு பேரு, ரொம்ப சேக்ரெட் லேக் அது. அந்த லேக்ல தான் வந்து அவங்க அம்மா வந்து சின்ன வயசுல அந்த பாட் கல்ச்சர்ல பிறந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி growth எல்லாமே அவங்களுக்கு அந்த இடத்துலதான் நடந்திருக்கு. அந்த ரிவரோட தன்மை என்னன்னாக்கா அது பேசும். அது வந்து அங்க இருக்கிறவங்களோட எல்லாரோடையும் பேசும். அவங்களோட பாஸ்டையும் அந்த ரிவர் வந்து படம் போட்டு காட்டும். நீங்க அங்க போய் நிக்கும் போது அது அப்படியே பரம சைலண்ட்ல ஆயிடும் அந்த ரிவர். அதுல பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபியூச்சரையும், அவங்களுக்கு என்ன அந்த லேக் வந்து என்ன விஷயத்த சொல்ல போதும் அது வந்து ஃபியூச்சரை காட்டும், அதே மாதிரி அவங்களோட பாஸ்டையும் அது காட்டும். அந்த மாதிரி ஒரு தன்மை இருந்த ஒரு இது. அதே மாதிரி அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன வயசுல இருந்தே நிறைய கதைகள்லாம் இவங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த ஊர் கல்ச்சர் படி, திபெத்தியன் கல்ச்சர் படி இவங்க வந்து அம்மாவை அம்மாலான்னு கூப்பிடுவாங்க, அப்பாவை அப்பாலான்னு கூப்பிடுவாங்க. அப்படிதான் இவங்களுக்கு இருக்கும். அம்மாவும் அப்பாவும் வந்து அப்பா வந்து எப்பவுமே பிசினஸ், அது ஊர் விட்டு ஊர் போறது, அந்த வியாபாரம், அந்த இதுல வந்து அவங்க கூட பிரதர்ஸும் சேர்ந்து ரொம்ப பிஸியா போயிடுவாங்க. இவங்க 2 பேரும் வந்து பத்மா அண்ட் பூமா, இவங்க 2 பேரும் வந்து நிறைய டைம் வந்து அவங்க அம்மாவோட செலவு பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா தான் நிறைய பார்த்திருக்காங்க. அவங்க அம்மா எப்படின்னாக்க ஸ்பிரிச்சுவல்ல வந்து ஸ்பிரிட்டுக்கு வந்து நேச்சருக்கு வந்து நிறைய ஆஃபரிங்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, நிறைய பூஜை எல்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பூஜை பண்ணும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களை பக்கத்துல வச்சுப்பாங்க. அந்த பூஜைகள்லாம் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு என்ன ஆகும், பூமா வந்து எல்லாத்தையும் அப்பா சொல்றதையும் அவ கேட்டுப்பா, அதே மாதிரி அம்மா சொல்றதையும் கேட்டுப்பா. ஆனா பத்மாக்கு வந்து எப்படின்னா 2த்துலயுமே கன்ஃபியூஸ் ஆகும். அம்மா ஒண்ணு சொல்றாங்க, அப்பா ஒண்ணு சொல்றாரு. அப்பா மெடிடேஷன் பண்ணுன்றாரு, இன்னர்ல பாருன்றாரு. அம்மா வந்து ரிச்சுவல்ஸ்ல எல்லாம் ஃபாலோ பண்ணு அப்படின்றாங்க. இது வந்து எப்படி நம்மளுக்கு சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திங்க் பண்ணுவாங்க.
அவங்க அம்மாவோட அவங்க அம்மா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எனர்ஜி பிளாங்கெட் மாதிரி இவங்க 2 பேருக்கும் இருந்திருக்காங்க அவங்க அம்மா. அதோட அவங்க அம்மாவோட தோற்றம் எல்லாம் பார்த்தாக்க அவங்க எல்லாம் சும்பா உமன்ஸ் இல்லையா, அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க உடம்பெல்லாம் ரொம்ப பருமனா ஒரு ஃபிகர்ல இருப்பாங்க. அவங்க அவங்க வந்து மவுண்டன் சைடு எங்கேயாவது பார்த்தாக்க அங்க இருக்கிற அந்த வைல்டு யாக் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட பயந்து போய் மறைஞ்சுக்கும். அந்த மாதிரியான ஒரு தோற்றத்துல அவங்க இருப்பாங்க. அப்பா வந்து நல்ல அரிஸ்டோக்ராட் ஃபேமிலில இருந்து வந்தவங்க. அதனால அப்பா வந்து ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா நல்லா இருப்பாங்க பாக்குறதுக்கு. ஆனா அம்மாவும் அப்பாவும் இவங்களுக்கு நிறைய ஞானத்தை கொடுத்து அப்படியே வளர்த்திருக்காங்க. இவங்களோட கல்ச்சர் வந்து இது வந்து பான் கல்ச்சரா இருக்கட்டும், இல்லைன்னா புத்திசமா இருக்கட்டும், எது எப்படி இருந்தாலும் சரி, அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் ஒத்துக்கிற ஒரே விஷயம் என்னன்னாக்க, ஆண்களுக்கு மட்டும் படிப்பு எஜுகேஷன் இருக்கக்கூடாது, பெண்களும் சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப வந்து தெளிவா இருந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க 2 பேரையும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, படிக்க வச்சிருக்காங்க. அப்புறம் ஃபர்தரா அவங்களோட டிராவல் வந்து எப்படி இருந்தது, அந்த பான் கல்ச்சர் எப்படி இருந்தது, அந்த இடத்துல நடந்த அதிசயங்கள்லாம் என்ன, இதெல்லாம் நம்ம போக போக இன்னைக்கு வெறும் இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நாளைக்கு ஒவ்வொரு சாப்டர்ஸா நம்ம நாளையில இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் மாஸ்டர். தேங்க்யூ சோ மச்.